இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயா சொல்லுங்க ஐயா. என்னத்தையா சொல்ற? இன்னும் என்னையா நம்ம ஆளுங்களையே காணோம். ஆளுங்களை காணோமா? நீங்க தானே இன்னைக்கு ஆளுங்க வேலைக்கு வேணாம்னு சொல்லி அனுப்புனீங்க. என்னது? நான் யாருக்கிட்டே அப்படி சொல்லவே இல்லையே. என்ன எப்படி சொல்றீங்க? நீங்க சொன்னீங்கன்னு தான் மணின்னு ஒரு ஆள் வந்து பணம் கொடுத்து திரும்பி போக சொன்னாரு. மணியா? யாரவன்? யோ, யாராவது ஏதாவது சொன்னா நீ பாட்டுக்கு ஆளுகளை கூட்டிட்டு போயிடுவியா? எனக்கு போன் பண்ணி கேட்கணும்ல. நான் உங்களை பார்த்துட்டு போறேன்னு தான் சொன்னேன். அவர் தான் நீங்க ஏதோ ஒரு வேலையா இருக்கீங்கன்னு சொன்னாரு. என்னையா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நீ சொல்ற பேர்ல என்கிட்ட அப்படி யாருமே வேலை செய்யல. என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா நீ? சரி விடு, ஆளுங்களை மறுபடியும் திருப்பி அனுப்பிவிடு. ஐயா ஐயா, இன்னைக்கு உங்க நிலத்துல நடவு இல்லைன்னு சொன்னதும் ஆளுகளை பூராவும் வேற இடத்துக்கு ஆளுங்களை வேலைக்கு அனுப்பிட்டேன். நாளைக்கு தான் அவங்கள கூட்டு வர முடியும். சொல்ற வேலையை ஒழுங்கா செய்யறது. போன வையா முதல்ல. என்னாச்சுங்க? முட்டா பையன் யாரோ மணின்னு ஒருத்தனா. அக்கா நான் பண்ண பிளான். என் பேரை சொல்லி பணத்தை எல்லாம் கொடுத்து வந்தவங்களை திரும்பி கூட்டிட்டு போக சொன்னானா. இவன் நம்ம பேச்சை கேட்டு வந்தவங்களை வேற இடத்துக்கு வேலைக்கு அனுப்பிட்டான். இப்ப கேட்டா வந்தவங்க எல்லாம் நாளைக்கு தான் வேலைக்கு வருவாங்கன்னு சொல்றான். யாருங்க இந்த மணி? யாருக்கு தெரியும்? எவனே தெரியல. ஏன் அப்படி சொன்னான்னு தெரியல. தாத்தா, சுத்தி விவசாயம் தானே நடக்குது. தெரியாம ஆள் மாறி கூட பணம் கொடுத்து அனுப்பியிருக்கலாம். விடுங்க, நம்ம நாளைக்கு நட்டுக்கலாம். அப்படிலாம் தள்ளி போட முடியாதுப்பா. நாத்துக்களை இன்னைக்குள்ள நடாட்டி வேறெல்லாம் காஞ்சி போய் நாத்தெல்லாம் செத்து போயிடும். திரும்ப இதே மாதிரி நாத்துக்களை உருவாக்க 15 நாளைக்கு மேல ஆகும்பா. அதுக்குள்ள நிலமும் காஞ்சி போயிடும், பருவமும் தள்ளி போயிடும். இன்னைக்கு மட்டும் நாத்துக்களை நடாட்டி நாம நினைக்கிற விளைச்சலை எல்லாம் எடுக்கவே முடியாது. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல. விளைச்சல் வராட்டி மாமாக்கு வேலை கிடைக்காதே. இப்ப என்ன பண்றது? தாத்தா, வேலைக்கு நான் ஆளை ஏற்பாடு பண்ணி கூட்டிட்டு வரேன். அந்த வானதி வேற யாரையும் வேலைக்கு கூட்டிட்டு வரணும்னு போயிருக்காளே. கூட்டிட்டு வந்துட்டானா என்ன பண்றது? ஏண்டா, காலா காலமா விவசாயம் பண்றவரு அருணாச்சலம். அவரு கூப்பிட்டே யாரும் வரல. அவருக்கு தெரியாத ஆளுங்களா இந்த நேரத்துல வேலைக்கு கிடைக்க போறாங்க? அந்த வானதி இதெல்லாம் தெரியாம பெரிய இவ மாதிரி ஆளுங்களை கூட்டு வரன்னு முட்டாள்தனமா கிளம்பி போறா. போட்டும் போட்டும், இன்னைக்கு பொழுது சாயிற வரைக்கும் அவ ஆளுங்களை தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னம்மா, அப்பா 2 நாளா வீட்டுல ஆளையே காணோம். எங்கம்மா போனாரு? யாருக்குடி தெரியும்? அந்த மனுஷன் எங்க போறேன்னு என்கிட்ட சொல்லிட்டா போறாரு. எங்க அண்ணனுக்கு அடிபட்டதுக்கு அப்புறம் நானும் அவரை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அவர் பண்றது எதுவுமே சரியில்லை. திடீர்னு எங்கேயோ போறாரு வராரு. அவர் கூடவே ஒருத்தன் அண்ணன் அண்ணன்னு சுத்துவானே, அடிக்கடி அவனை ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் ஏதோ குசு குசுன்னு பேசுவாரு. ஆனா எனக்கு என்னமோ அந்த ஆளு பெருசா பிரச்சனை பண்ண போறான்னு மட்டும் எனக்கு புரியுது. ஆனா என்ன பண்ண போறாருன்னு தான் எனக்கு தெரியல. அம்மா, உன் வீட்டுக்கார் வந்துட்டார் போல இருக்கு. இங்க பாரு, இனிமே எதுவும் பேசாத, அமைதியா இரு. பாத்தியாடி, நான் சொன்ன மாதிரியே 2 பேரும் ரூமுக்குள்ள போயிட்டாங்களா? இப்ப என்ன ரகசியம் பேசி யார் குடிய கெடுக்க போறாங்களோன்னு தெரியலையே. அம்மா, நம்ம வேணா அப்படி என்ன பேசுறாங்க நாங்க போய் நின்னு ஒட்டு கேட்போமா? ஏ சும்மா இருடி. நாம அவங்க பேசுறத ஒட்டு கேட்கிறேன்னு மட்டும் உங்க அப்பனுக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம 2 பேரையும் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு. அம்மா, தெரிஞ்சாதானம்மா. தெரியாம போய் கேப்போம், வாமா. ஐயோ வேணாண்டி, சொன்னா கேளு. அப்பா ஏதோ பெருசா பிரச்சனை பண்ண போறாரு, நீதான் சொன்ன. என்ன செய்ய போறாருன்னு முதல்ல நமக்கு தெரிஞ்சா நாம ஏதாச்சும் பண்ணி தடுக்கலாம்ல. நீ சொல்றதும் சரிதான். ஆனா ஒட்டு கேக்குறதுக்கு பயமா இருக்கே. அம்மா, அதெல்லாம் நீ பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லம்மா. அவர் பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறம் நாம வருத்தப்படுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. முன்னாடி என்ன விஷயம்னு தெரிஞ்சா அதை நம்ம தடுக்கலாம்ல. வாமா. ஐயோ வேணாண்டி. அம்மா, அது எங்க கூட. வா வா வாமா.
இப்ப என்னென்ன பண்ண போறீங்க? அந்த மிலிட்டரிக்காரன் குடும்பத்தை சந்தி சிரிக்க வைக்க போறேன்டா. எப்படின்னு? இப்ப நீ என்ன பண்ற? நம்ம ஆளுங்களை கூட்டிட்டு போய் அந்த நந்தினி சென்னையில வேலை பார்க்குற விஷயத்தையும் அந்த கம்பெனி மேனேஜரால மானபங்கப்படுத்தப்பட்டாங்கிற விஷயத்தையும் ஊர் முழுக்க போய் சொல்ற. தாண்டா அந்த மிலிட்டரிக்காரன் குடும்பம் அசிங்கப்படும். ஐயோ கடவுளே. என்னைய ஜெயிலுக்கு அனுப்பி எங்க அம்மா சாகறதுக்கு காரணமா இருந்த அந்த மிலிட்டரிக்காரன் குடும்பம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இந்த ஊர் முன்னாடி கூனி குறுகி நிக்கணும். அத பார்த்து நான் ரசிக்கணும்டா. சரிண்ணே. ஏய் சொல்லுங்கண்ணே. என்னாலதான் அந்த குடும்பம் அவமானப்பட்டு நிக்குதுன்னு அந்த சுப்புவுக்கு தெரியணும். அப்பதான் அவளுக்கு இன்னும் வலிக்கும். சரிண்ணே. ஏய் சுப்பு, இன்னையோட உன் மானம் மரியாதை எல்லாம் காத்துல பறக்க போகுது. டேய் அட போலாம். ஐயோ வா போலாம். அம்மா, ஏம்மா அப்பா இவ்ளோ கேவலமா நடந்துக்கிறாரு? உங்க அப்பனோட புத்தியே அதாண்டி. சரிம்மா, நீ இப்ப என்ன செய்ய போற? என்னால என்னடி பண்ண முடியும்? என்னம்மா நீயே இப்படி சொல்ற? நான் முதல்ல இந்த விஷயத்தை எங்க அண்ணன் கிட்ட சொல்லணும். அவங்களாலதான் இந்த ஆளோட ஆட்டத்தை அடக்க முடியும். இங்க பாரு, நீ இங்கேயே இருந்து இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு சொல்லு, சரியா? நான் போய் எங்க அண்ணன் கிட்ட சொல்றேன். சரிம்மா. பத்திரம் பாத்துரு, சரியா? நீ நான் வரேன். போமா. குணமாயிடுச்சு. பரவாயில்ல. பாத்து மெதுவா பாத்து இனி கவலையே இல்ல. மெதுவாங்க. பாத்து பாத்து. அண்ணா பரவாயில்லையா அண்ணா? முன்ன இருந்ததை விட உங்க உடம்பு இப்ப நல்லாவே குணமாயிட்டு வருது போல. ஆமா குணசேகரா. அண்ணா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உட்கார், டீ சாப்பிட்டு பேசலாம். அண்ணா நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே தம்பி, நம்ம ஊர் பள்ளிக்கூடத்தை உயர்நிலை பள்ளிக்கூடமா மாத்த எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். சீக்கிரமே அதுக்கான அனுமதி கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். அப்படி கிடைச்சிருச்சுன்னா நம்ம ஊர் பிள்ளைங்க 11வது 12வது படிக்கிறதுக்காக வெளியூருக்கு போக வேண்டாம்ல, நம்ம ஊர்லயே படிக்கலாம். இத பண்ணணும்னு ரொம்ப நாளா போராடிட்டு இருந்தேன். இப்போ ஒன்னால நடக்க போது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணா நீங்க பண்ண முயற்சினால தானே அது இப்ப நடக்க போகுது. சின்ன மாமா, சின்ன மாமா, சின்ன மாமா, சின்ன மாமா, சின்ன மாமா, எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும். வானதி, ஏன் இப்படி பதட்டமா வந்து நிக்கிற? என்ன ஆச்சு? நான் என்ன உதவி செய்யணும் சொல்லு.